ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மார்ட் மைண்ட்ஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள், சரிங்களா? ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. குரூப் ஒன் ப்ரிலிமினரியா இருக்கட்டும், இல்லை மெயின்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் 2 2A ஜென்ரல் தமிழ், அதே மாதிரி யூனிட் 6, தென் மெயின்ஸ் ஏரியா, தென் குரூப் ஃபோர்ல ஜென்ரல் தமிழ் அண்ட் யூனிட் 6. ஸோ நமக்கு ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை யூனிட் 6ல தமிழ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மெயின்ஸ் ஏரியான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ எல்லா ஏரியாலையும் நமக்கு திருக்குறள் வந்து மேஜராக கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்தளவுக்கும் ஜென்ரல் தமிழ்ல 20 அதிகாரம் இருக்கும். பட் நமக்கு அந்த 20 அதிகாரம் போதுமான கிடையாது, சரிங்களா? நமக்கு எக்ஸஸா வேணும். எக்ஸஸா எவ்வளவு படிக்கணும்னா கிட்டத்தட்ட அறத்துப்பால்ல பொருட்பால் இருக்கக்கூடிய மேஜரான திருக்குறளை படிக்கணும். ஒரு 2019க்கு முன்னால இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அறத்துப்பாலை மேஜரா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அறம் என்ன பண்றது, இல்ல நீங்க வந்து எப்படி வந்து நல்வழியில நடக்கிறது, வாய்மை, சரிங்களா? இது மாதிரியான அறம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கும். பட் ரீசன்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொருட்பால் அது வந்து திருக்குறள் வந்து அதிகம், சரிங்களா? ஸோ பொருட்பால்ல ஒரு மன்னர் எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும், நாம எப்படி செல்வம் சேர்க்கணும், சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய பொருட்பால் அதிகாரங்கள் உண்டு. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லயுமே எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் புக் இல்லாம இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் புக்கு, இது மாதிரி வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் புத்தகத்திலையுமே மேற்கோள் காட்டுறதுக்கு இல்ல திருவள்ளுவருடைய அரசியல் கருத்துக்கள், பொருளாதார கருத்துக்கள், இது மாதிரி கருத்துக்களுக்காக திருக்குறள் அங்கேயுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். தென் நியூஸ் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, நிதியமைச்சர் தாக்கல் பண்றாங்க, இல்ல அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் வேறு ஏதாவது ஒரு உரை பேசும்போதோ இல்ல வேறு ஏதாவது ஸ்பீச்லயோ திருக்குறளை மென்ஷன் பண்றாங்களா, இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். நம்ம வெறும் புக்ல இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடும் அப்படின்றதெல்லாம் இல்லாம படிக்கக்கூடிய மெத்தட் நம்ம மாத்தணும். இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து 2019க்கு முன்னாலெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில திருக்குறள் கேள்விகள் வந்து ரொம்ப பேஸா இருக்கும். ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதுல 7 வேர்டுல வந்து ஒரு வேர்டுல மட்டும் என்ன பண்ணுவாங்க, வேர்டை எடுத்துட்டு அதுல என்ன வரும்னு கேட்பான். மேக்சிமமான அணிகள் கேட்பாங்க, திருக்குறள்ல என்ன அணி பயந்து வருதுன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப திருக்குறளுடைய அந்த வார்த்தைகளே இல்லாம மீனிங்கை வச்சுக்கிட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க. எல்லாம் ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டு கொஸ்டின் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன திருக்குறள்னு கேட்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? அதே நேரத்துல 20 அதிகாரம் போதுமான்னு கேட்டா 20 அதிகாரம் காணாது. நம்ம எக்ஸஸா படிக்கணும். முடிஞ்சா அறத்துப்பால், பொருட்பால் அப்படின்ற 2 பால்ல வரக்கூடிய அத்தனை திருக்குறளையும் கண்டிப்பா நம்ம ரீட் பண்றது பெட்டர். நல்லாவும் படிச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா மன்னர் சார்ந்து, அமைச்சர் சார்ந்து ஒரு மன்னர் எப்படி ஆட்சி நடத்தணும், ஒரு மன்னருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அவன் எப்படி மற்றவங்களை எல்லாம் வந்து ஆஹ் அரவணைச்சு போறான், மற்றவங்க கிட்ட எப்படி நம்ம வந்து அறிவுரை கேட்டுக்கிறான், இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அந்த ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய விஷயங்கள் ரிலேட்டடா கேள்விகள் வரும். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு குட் கவர்னன்ஸ்க்கு என்ன மீனிங். ஸோ என்னன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பாலிட்டி அண்ட் எக்கனாமி ரிலேட்டடா இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரங்கள் இது எல்லாமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நாம ஆரம்பிக்கிறது அரண் வலியுறுத்தல், சரிங்களா? நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து ஒரு அதிகாரம் பார்க்க போறோம். அதே நேரத்துல இந்த வீடியோ கிளாஸ்ல லாஸ்ட்ல நம்ம வந்து இந்த அதிகாரத்துல இருந்து என்ன பிஒய்க்கு கேட்டாங்க அப்படின்றதையும் கடைசியா பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. மேபி யாராவது ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் இருந்தீங்கன்னா நாம ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான மீனிங்கோட வந்து திருக்குறள் வந்து எட்டு வந்திருக்கிறோம், சரிங்களா? சில நேரங்கள்ல தங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னா மனத்துக்கண் மாசில நாதல்னு தங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க. அது எல்லா நேரத்திலும் எப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அதுக்கான மீனிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆல்ரெடி ஸ்கூல்ல லாங்குவேஜ் வந்து தமிழ் படிச்சுட்டு இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்றேன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க தமிழ்லேயே திருக்குறளை இது பண்ணிப்பான். நான் தமிழ் படிக்காம சில ஸ்டூடெண்ட் வந்து லாங்குவேஜா கூட தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னு வரும்போது பியூர்லி இங்கிலீஷ் மீடியம் நாங்க வந்து எனக்கு இப்போ புதுசா திருக்குறள் படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், நான் இங்கிலீஷ்லேயே பாத்துக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக நாம அதனுடைய டிரான்ஸ்லேட் மீனிங்கோட எடுத்து வந்திருக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு அதிகாரம் படிப்போம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டரா கை கொடுக்கும். ரிவைஸ் பண்ணுங்க, திரும்ப திரும்ப படிங்க, அது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ நான் இப்போ டாபிக் உள்ள போகலாம். நாம இன்னைக்கு பாக்குறது வந்து அறத்துப்பால்ல பாயிரவியல் அப்படின்ற இயல்ல இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரம், சரிங்களா? ஸோ இந்த அரண் வலியுறுத்தல் அப்படின்றத பார்க்கும்போது அரண் வலியுறுத்தல் பார்த்துக்கோங்க. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, சரிங்களா? திருக்குறளை பொறுத்த அளவுக்கு ஒரு பேசிஸ் இருக்கு, ஒரு பேசிக் இருக்கு. என்ன பேசிக் அப்படின்னா திருக்குறள் 7 வார்த்தைகள், சரிங்களா? மேல 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை, மொத்தம் 7 வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகளை பொறுத்தளவுக்கும் நமக்கு சில நேரங்கள் திருக்குறள் புரியல. இது வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னா திருக்குறள் வந்து அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், சரிங்களா? அந்த அந்த முதல் வரிக்கும் 2வது வரைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்.
அந்த தொடர்பை நம்ம வந்து அழகா வந்து டிஃபர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா நமக்கு அது புரியும். சரிங்களா? சிறப்பு ஈனும் செல்வனமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சரிங்களா? இந்த இடத்துல இந்த இந்த அந்த இடத்துல 3 வேர்டு, ஃபர்ஸ்ட் 3 வேர்டு, அப்புறம் 4வது ஒரு வேர்டு, அப்புறம் 3 வேர்டு, இப்படி பிரிச்சீங்கன்னா நீங்க முதல் 3 வேர்டுக்கு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம், அடுத்த 3 வேர்டுக்கு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். இடையில இருக்கிறவன் 2 பேரையும் என்ன பண்ணுவான், கனெக்ட் பண்ணுவான். இப்படிதான் மேக்சிமமான திருக்குறள் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? சோ அப்ப சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறமானது சிறப்பை தரும். சிறப்பு ஈனும் அறமானது சிறப்பை கொடுக்கும். சிறப்பு ஈனும் சிறப்பை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், செல்வமும் ஈங்கும் அறத்தின் ஊங்கு. அதனால் அறத்தினை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறொன்றில்லை. சரிங்களா? அதனால் ஆக்கம் எவனோ உயிருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது, நீங்க நல்வழியில நடக்கிறது, மற்றவர்களுக்கு நல் விஷயங்களை செய்யறது, நல்ல எண்ணங்கள், நல்ல வழிகள்ல நம்ம செல்றது, இதெல்லாம் நமக்கு சிறப்பை தரும், செல்வத்தை தரும். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு தன்னுடைய உயிருக்கு மேல செல்வத்தை தரக்கூடிய விஷயன்றது அறம் தான். சரிங்களா? நீங்க அந்த அறத்தை விட வேறு எதுவும் நமக்கு என்ன பண்ண போறது இல்ல, வேறு பெரிய செல்வங்களை தரப்போறது இல்லை. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த திருக்குறள் போயிடலாம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கும் நிறைய மேஜர் தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து தமிழ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து இதை ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்துக்கலாம். நம்மளுடைய இதனுடைய பிடிஎஃப்பும் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க அதில் கூட படிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மீனிங் அதுதான். அதனால இங்கிலீஷ்ல இருக்க முடியுங்க, என்ன பண்ணிக்கோங்க, அதை எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ 2வது திருக்குறள் பார்த்துக்கோங்க. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. சரிங்களா? அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. சரிங்களா? அப்ப நீங்க அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது இல்லை. சரிங்களா? உயிருக்கு நன்மை கொடுக்கறதே அறநெறி தான். அதை விட பெரிய நன்மை எதுவுமே இல்லை. சரிங்களா? ஒருவேளை நீங்க அறநெறியை போற்றாமல் மறத்தலை காட்டிலும் கேடானதும் இல்லை. அப்ப அதை விட கேடு, நீங்க அறநெறியை போட்டாமல் மறந்துட்டீங்கன்னா அதை விட கேடு எதுவும் இல்லை. அப்ப நன்மையும் அதுதான், அதை மறந்தா கேடும் அதுதான். சரிங்களா? அப்ப நீங்க அறநெறியை என்ன பண்ணும், அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது எதுவும் இல்லை. நம்ம உயிருக்கு இவ்வளவு பெரிய நன்மை கொடுத்தது அறநெறி தான். அதை நீங்க மறந்தீங்கன்னா அதை விட கேடு எதுவுமே இல்லை அப்படின்றாரு திருவள்ளுவர். ஓகேவா? அடுத்து, ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். சரிங்களா? ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம், ஸோ நமக்கு நம்மளால எந்த வழிகள் எல்லாம் முடியுமோ, நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ, சரிங்களா, முடியக்கூடிய வழிகள் எல்லாம், ஸோ முடிந்த வகைகளில் எல்லாம், முடியக்கூடிய வகைகள் எல்லாம் நம்மளால இதெல்லாம் முடியும். சரிங்களா? நம்மளால எந்தெந்த வழிகளில் எல்லாம் முடியும், எவ்வளவு தூரம் முடியும், ஸோ இதையெல்லாம் இது பண்ணி நம்ம அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ உங்களுடைய நீங்க நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் செய்யறதுக்கு நீங்க இல்ல இதுல வந்து இதெல்லாம் முடியாது அப்படின்றதுக்கான காரணம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சது, நம்மளால என்னெல்லாம் முடியும், எந்த வழிகள் எல்லாம் முடியும், எந்த வகைகளில் எல்லாம் முடியுமோ அதுவெல்லாம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்றாரு திருவள்ளுவர். சரிங்களா? அடுத்த திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனா இருக்க வேண்டும். ஸோ மனதளவில் தீமையை வச்சுக்கிட்டு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் எல்லாம் அதிகமான சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை இல்லையா. ஸோ அது மாதிரிதான் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாத, ஸோ மனதில் வந்து தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அது நல்ல எண்ணங்களா தான் இருக்கணும், குற்றம் இல்லாம இருக்க வேண்டும். அறம் அவ்வளவு. ஸோ உங்களுடைய அறம்ன்றது என்ன, நீ தீய எண்ணம் இல்லாம நல்ல எண்ணங்களை, மற்றவன் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். நீங்க அதை போய் செய்யறதெல்லாம் தாண்டி நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும், அறம் அவ்வளவுதான். ஸோ அறம் என்பது இதுதான் அப்படின்ற லிமிட் எங்கேயுமே கொடுத்தது இல்லை. ஸோ நாம என்ன பண்றோமோ, நம்ம மனசாட்சிக்கு நிகராக நேராக நேர்மையாக நடந்தாலே அது அறம் தான். அதுதான் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாத இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவர தன்மையுடைய. ஸோ மன தூய்மை இல்லாம, மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாம நம்ம வந்து விளம்பரத்துக்காக என்னெல்லாம் செஞ்சா கூட, நிறைய வந்து மக்களுக்கு செய்யறன்ற பேர்ல, விளம்பரப்படுத்துகிற பேர்ல நாம வந்து நல்ல எண்ணங்கள் இல்லாம செஞ்சா கூட அதனால வந்து ஒரு நன்மை நோக்கி கிடைக்க போறதில்ல, அது வெறும் ஆரவார தன்மையுடையது, அது அறத்துல சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாத இருக்க வேண்டும், அறம் அவ்வளவை. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. ஓகேவா? அடுத்து பாருங்க, அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு திருக்குறள். அரண் வலியுறுத்தல பொறுத்தளவுக்கும் ஒரு 5-6 கேள்விகள் வந்து கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ரீசெண்ட் டைம்ல
நாம அதுல வந்து மேஜரா பாக்குறது இந்த திருக்குறள். அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என தரம். மேஜர் திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் வந்து 3 பண்புகள், 4 பண்புகள், 5 பண்புகள் இந்த மாதிரி கொடுத்திருப்பாரு. ஸோ ஒரு விஷயத்தை மீன் பண்றதுக்கு இந்த பண்புகள் எல்லாம் வேணும் அப்படின்பாரு. இந்த மாதிரியான திருக்குறளை தனியா மென்ஷன் பண்ணி வைங்க. அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒரு 2 or 3 இயர்க்கு முன்னால 3 இயர்ஸ் சொல்ல தாண்டி டிஎம்கே பீரியட் வந்த திமுக அரசாங்கம் வந்த புதுசுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா ஒரு திருக்குறளை பட்ஜெட்ல தாக்கல் பண்ணிட்டாரு. அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டாங்க. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு அரசு என்பது எதாவது இருக்கணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா எல்லா அந்த வேர்டை மட்டும் இப்போ அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் அப்படின்றது இல்லையா, அவன் என்ன பண்ணாங்க இந்த வேர்டை மட்டும் வந்து வரிசையா கொடுத்துட்டு இதை ப்ராப்பர் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னா. சரிங்களா? சோ அது மாதிரி இதுலயுமே கேள்வி கேட்டிருக்கிறா நான் பார்ப்போம். சரிங்களா? அப்ப கேள்வி பாருங்க, இந்த திருக்குறளை பாருங்க. அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். சரிங்களா? அழுக்காறு பொறாமை, அவான்னா ஆசை, வெகுளி சினம், இன்னாச்சொல் கடுஞ்சொல். சரிங்களா? பொறாமை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, கடுஞ்சொல் இருக்கக்கூடாது. சோ அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் என்னும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி நடப்பதே அறம். சரிங்களா? இது இந்த நாளும் இல்லாத நாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே அது அறவழியில் வாழ்ந்ததான் அர்த்தம். சரிங்களா? இந்த நாளில் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்ம அறவழியில் வாழ்ந்ததாக்கா அர்த்தம் இல்லை. சரிங்களா? அப்ப பொறாமை இருக்கக்கூடாது. ஆசை மீன்ஸ் ஆசைனா அடுத்தவர்கள் பொருள் மேல் ஆசைப்படாத ஒரு விஷயம். சரிங்களா? ஆசை, சினம், சரிங்களா, கோபம், கடுஞ்சொல் இது எல்லாம் வந்து இல்லாத ஒரு விஷயம் தான். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் வாழ்வதே அறமாகும், ஒழுகி வருவதே அறமாகும். சரிங்களா? அழுக்காறு அவாவெகிரி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம். சரிங்களா? ஓகே. சோ அடுத்த கொஸ்டின், அடுத்த திருக்குறள். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. சரிங்களா? அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுகால் பொன்றா துணை. சரிங்களா? இப்ப அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க என்ன? பிற்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காம, சார் நாளைக்கு படிச்சுப்போம், நம்ம படிப்போம் இல்லையா, நாம சொல்லுவோம் இல்லையா, சார் நாளைக்கு படிச்சுக்கோம் சார், அன்னன்னைக்கே செஞ்சிடணும் இல்லையா. டெய்லி பேசிஸ்ல செஞ்சாதான் கன்சிஸ்டன்சி எட்டு வந்தாதான் அது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இல்லையா. அது மாதிரி பின்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றை செய்க. சோ அன்றறிவாம என்னாவது அறஞ்செய்க. சோ பின்னால தள்ளி வைக்காம அன்னைக்கே செஞ்சிடணும். மற்றது சரிங்களா, பொன்றுங்கால் பொன்றா துணை, அது இறக்கும் காலத்திலே அழியாத துணையாகும். சரிங்களா? சோ பொன்றுங்கால் பொன்றா துணை. சரிங்களா? அப்போ பின்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றை செய்க, அது இறக்கும் காலத்திலேயே அழியாத துணையாக இருக்கும். எது? அறம். சரிங்களா? சோ அதனால நாம வந்து டெய்லி பேசிஸ்ல படிக்கக்கூடிய பாடங்களையும் நம்ம படிச்சாதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய குயிக்கான பீரியட்ல நம்மளால என்ன பண்ண முடியும், பெரிய வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கு இதை திருக்குறள் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ நாம பின்னால வந்து எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்றது. சரிங்களா? அடுத்து அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. சரிங்களா? அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. இப்ப சிவிகை அப்படின்றத வந்து பல்லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பழங்கால தமிழ்ல பல்லக்கு சிவிகை அப்படின்றது. அப்போ நீங்க இதுல என்ன சொல்ல வராங்க, நீங்க வந்து அறவழியில் வந்து அறச்செயல்களுக்கான பலன் என்ன, இல்ல அறச்செயல்களை செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமா போய் எல்லாம் தேடி எல்லாம் பார்க்க வேண்டாம். நூலா எல்லாம் என்ன பண்ண வேண்டாம், தேடி பார்க்க வேண்டாம். அது எதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பல்லக்கில் அமர்ந்து செல்பவனையும் அந்த பல்லக்கை தூக்கி செல்பவனை பார்க்கும் போதே அவர்களுடைய கர்மான்றது தெரிஞ்சிடும். அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனறியலாம். சோ அவன் எந்த அளவுக்கு ஒரு காலத்துல அறம் செஞ்சானோ இன்னைக்கு பல்லக்கில் சவாரி செய்யறான். அதே நேரத்துல ஒருத்தன் அதை செய்யாத ஒருத்தன் அந்த பல்லக்க தூக்கிட்டு போறான் அப்படின்றத அதனுடைய மீனிங்கா சொல்றாங்க. அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இல்லை. அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயன் அறியலாம். சரிங்களா? அதனால நாம எந்த நூலையும் தேடி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, செஞ்சாலே அதற்கான நன்மைகள் கிடைச்சிரும். ஓகே. அடுத்து வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வடியழைக்கும் கல். சரிங்களா? வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். சரிங்களா? அறத்தை செய்யாது விட்டதால் இல்லை என்று சொல்லும்படி, அதாவது டெய்லியில நான் வந்து டெய்லி ப்ரெஷ் பண்றோம், டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி குளிக்கிறோன்ற மாதிரி டெய்லி நான் அறம் செய்யறேன். சரிங்களா? அப்ப அறத்தை செய்யாது விட்ட நாள் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். இந்த 7 ஜென்மெல்லாம் வாழ வேண்டாம், ஒரே ஒரு ஜென்மம், அந்த ஜென்மத்துல எல்லா நாளும் நான் அறம் செய்யறேன். சோ அப்பவே என்ன ஆகுது, நம்மளுடைய ஆன்மாவிற்கு வந்து பூர்வ புண்ணியம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அது மாதிரி கிடைச்சதுக்கான பலன் கிடைச்சிரும். சோ நீங்க அடுத்த ஜென்ம பிறந்துதான் வரணும், பிறந்து வந்துதான் நம்மளுடைய கர்மாவுக்கான இதெல்லாம் இருக்கணும்.
வேண்டவே வேண்டாம். டெய்லி செய்யுங்க, டெய்லி அறம் செய்யுங்க. அந்த அறம் செய்யறதே என்ன ஆகும், அந்த ஜென்மத்திலே உங்களுக்கு உண்டான எல்லா பலன்களும் கிடைச்சிரும் அப்படின்றாங்க. அறத்தை செய்யாது விட்டனால் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலை அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். சரிங்களா? வீழ்நாள் படாமை நன்றாற்றி நத்தொருவன் வாழ்நாள் வழியை அடைக்கும் கல். ஓகேவா? அடுத்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. சரிங்களா? அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. சரிங்களா? அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. அப்ப நீங்க அறவழிகள் செஞ்சு காசு பணம் இல்லாம ஆனா அறத்தோடு வாழக்கூடியவனுக்கு இருக்கான் இல்லையா, சோ அவனுக்கு வருவதே பெரிய இன்பம், அவனுக்கு வரக்கூடிய பயனே வந்து பெரிய இன்பம். அறத்தால் வாழ்வதன் பயனாக வருவதே பெரிய இன்பம். நீங்க அறத்தோடு பொருந்தாமல், சோ அறம் இல்லாமல் நல்வழியில் இல்லாமல் நீங்க எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் எவ்வளவு மற்ற விஷயங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் இன்பமும் இல்லை, உங்களுக்கு புகழும் இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம், அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல். சரிங்களா? சோ அப்ப நீங்க அறத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு புகழையும் இன்பத்தையும் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து செயற்பாலதோறும் அரணை ஒருவருக்கு உயர்வாளதோறும் பலி. சரிங்களா? செயற்பாலதோறும் அரணை ஒருவருக்கு உயர்வாளதோறும் பலி. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பலி. உயர்வாளதோறும் அரண். சோ அவனுடைய வாழ்வின் உயர்வு என்ன? அறம் செய்தல். ஒருவருக்கு உயர்வாளதோறும் பலி. சோ வாழ்வில் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டோ முயற்சி பண்ணியோ செய்யக்கூடிய விஷயம்ன்றது என்னன்னா அறம் செய்யறது தான். அதே நேரத்துல செய்யக்கூடாது, நம்ம பேருக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு செய்யாம காத்து கொள்ள வேண்டியது என்ன? பழி செயல்கள். சரிங்களா? அதை நம்ம செய்யவே கூடாது. செய்யக்கூடியது அறம், செய்யக்கூடாதது பழி செயல்கள். சரிங்களா? அப்ப ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. செயற்பாலதோறும் அரணை ஒருவருக்கு உயர்பாலதோறும் பலி. ஓகேவா? ஓகே. சோ இப்போ நாம பிஓக்கு பார்ப்போம். சோ நம்ம இந்த அதிகாரத்தை பொறுத்த அளவுக்கும் லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ல நமக்கு கேட்ட கேள்விகள் அப்படின்னு வரும்போது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபர் அப்படின்னு ஒரு திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? அந்த திருக்குறள் அடிப்படையில நமக்கு வந்து கூற்று காரணமா கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன? மனம் தூய்மையா இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையா இருக்கும். சரிங்களா? ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. சோ நம்ம அதான் பார்த்தோம் இல்லையா? மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகவே. சோ மனத்தால் நாம வந்து குற்றமில்லாதவனாக அறவழியில் செல்பவனாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள் இருக்கவனாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, மனம் தூய்மையா இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையா இருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. அப்போ கூற்று என்ன? கூற்று சரி. சரிங்களா? ஓகே. இப்ப கூற்று சரின்னு வரும்போது காரணம் என்ன? மனம் தூயதாய் இருப்பின் வெளிக்கோளம் வேண்டாது ஆகிவிடும். ஆமா, மனம் தூய்மையா இருக்கும்போது வெளிக்கோளம் எப்படி இருந்தா என்ன? ஏன்னா அவன் நல்லவன்றது எல்லாருக்குமே தெரியுமே இல்லையா? வெளிக்கோளம் வேண்டாத. மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் பிறரை ஏமாற்றுவதாக அறிவிடும். சரிங்களா? நாம எவ்வளவு தூரம் வந்து வெளியே வந்து நல்ல வேஷம் போட்டாலும் உள்ள நமக்கு வந்து தீயதா இருந்தா அதனால ஒரு பயனும் இல்லை. இரு வழிகளாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோளத்தை வீண் ஆரவாரம் என்றார். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? ரெண்டுமே வந்து சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி, இவை ரெண்டுமே சரியான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? அடுத்து நாம பாக்குறது அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இழுக்காய் என்றது அறம். இதுதான் நான் மேல சொன்னேன். சரிங்களா? இழுக்காய் என்றது வேற என்ன? இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு கொடுத்துட்டான். எவையெல்லாம் இழுக்காய் என்றது அறம், அதாவது எவையெல்லாம் இழுக்காய் என்றது அறம். நீங்க வந்து அறத்துல வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, அறத்தோடு இருக்கணும்னா எதையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, வாழ்நாள எதையெல்லாம் பண்ணக்கூடாது. அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல், அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றதரம் அப்படின்னு ஒரு திருக்குறள் படிச்சோமா? அதுதான் அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றதரம். அப்ப நம்ம எதெல்லாம் வந்து இழுக்கா என்றதரம்? அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா என்றதரம். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்த அளவுக்கும் நீ பாருங்க, பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? நம்ம எந்த அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அரண் வலியுறுத்தல். சரிங்களா? அப்ப அரண் வலியுறுத்தல் தான் என்ன பண்றாரு? சோ இதை வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்றாரு இல்லையா? சேம் திருக்குறள், ஆனா அதிகாரத்தை கேட்டுக்கிறான். சோ அதனால நாம அதிகாரத்தையும் பார்க்கணும், இயல் என்னன்னு பார்க்கணும். நாம இது எந்த இயல்ல பார்க்கிறோம்? பாயிரவியல். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்து இங்க பாருங்க, பேஸ்ட் ஆன் த திருவள்ளுவர். சோ என்ன சொல்றாரு? இழுக்காய் என்ற அறம் என்ற வள்ளுவர் குறளின் வழி பின்வரும் குணங்களை வரிசைப்படுத்துக. இதுதான் அவன் கேட்பான். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதுங்க. இழுக்காய் என்ற அறம்
ஸோ இதுல வந்து அழுக்காறு, அவாவெளி, இன்னாச்சொல் அப்படின்னு நம்ம 4 பார்த்தோம். இது எந்த ஆர்டர்ல எழுதணும்? ஃபர்ஸ்ட் அழுக்காறு இல்லையா? ஃபர்ஸ்ட் அழுக்காறு, ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட் பொறாமை இல்லையா? பொறாமை, அடுத்து அவா ஆசை, அடுத்து வெகுளி சினம், அடுத்து இன்னாச்சொல். அப்போ 3, 2, 1, 4. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா? அழுக்காறு, அவாவெளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கைன்றது பாருங்க. திரும்ப திரும்ப இதே குறளே 3வது கேள்வி வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அறம் இன்னதென்பது என்ன? அறம் இன்னதென்பது என்ன அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸோ சார் நல்ல விஷயங்களுக்குன்னு ஒரு ஒரு லிமிடேஷன் இருக்கா? அறத்திற்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கா? ஒரு பிரின்சிபல் இருக்கா? ஒரு கோடு இருக்கா? எதுவுமே கிடையாது இல்லையா? அது வந்து அறம் என்பது நாம நீங்க பாருங்க இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? நட்பாளர்கள் வழி அமைந்த வழிமுறை. அது மட்டும் தானா? அது மட்டுத்தோட முடிச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் வெளியே வரதெல்லாம் வராதா அப்படின்னா கிடையாது. காதலர்கள் ஏற்படுத்திய வாழ்க்கை முறை, பெற்றோர் காட்டிய வழிமுறை, இதுல எல்லாம் தாண்டி அறம் என்பது மக்கள் தாமே அமைத்துக் கொண்ட வரையறை. ஸோ ஒருத்தருக்கும் அறம் என்பது கொஞ்சம் மாறுபடலாம். அதே நேரத்துல செயல்களை பொறுத்து மாறுபடும். எந்த இடத்துல வந்து நாம வந்து செய்யறோம், யாருக்காக செய்யறோம், என்ன பண்ண போறோம், நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் இது இப்படி எல்லாமே வந்து என்ன ஆகும்? ஸோ வாழ்க்கை முறையில மாறிக்கிட்டே இருக்கு. அதனால மக்கள் தாமே அமைத்துக் கொண்ட வரையறை என்பதுதான் அறம் சரிங்களா? ஸோ நான் இது வந்து அறத்துப்பால்ல பாயிரவியல்ல அரண் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் பார்த்திருக்கோம். ஸோ நாம தினமும் ஒரு அதிகாரம் பார்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.